ஆபரேஷன் செந்தூர். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். ஹலோ மக்களே, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது தான் இந்த பஹல்காம் அட்டாக். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்குமே நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடி தான் ஆபரேஷன் செந்தூர். பஹல்காம் அட்டாக்ல தொடங்கி இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, இந்தியா பாகிஸ்தான் போர் உறுதியா, இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் என்னதான் நடக்குதுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் உங்கள் அக்ஷயா லோகநாதன். வெல்கம் டு கிங் வாய்ஸ். இந்திய நிர்வாகத்துக்கு கீழே இருக்க ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பஹல்காம் அப்படின்ற இடத்துல 5 தீவிரவாதிகள் ஆயுதங்கள் ஏந்தி அங்கே இருக்க சுற்றுலா பயணிகளை கொண்டிருக்காங்க. இதில் 28 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களோட நோக்கமே இந்துக்களை கொல்றது தான். பட் அதில் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்டியனும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா 2008 மும்பையில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியர்கள் மேலே மிக மோசமான தாக்குதலாக கருதப்படுது. இந்த தாக்குதலோட விளைவாக நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தாக்குதலுக்கு அப்புறமா இங்கே இருக்க பாகிஸ்தானர் எல்லாருமே அடுத்த 48 மணி நேரத்தில் இந்தியா விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாகிஸ்தான் தூதரகத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லா பாகிஸ்தானருமே அவங்கவுங்க நாடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சிந்து நதியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாரு. இந்த சிந்து நதியை நிறுத்தினதே இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு போரை உருவாக்குறதுக்கான விளைவு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சு ஏற்றுமதி இறக்குமதி பாகிஸ்தானோட ஒப்பந்தத்தை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணாங்க. விமான நிலையத்தை எல்லாமே மூடினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ண எல்லா பாகிஸ்தானையுமே அவங்க ஊர் திரும்ப சொன்னாங்க. இந்த பஹல்காம் அட்டாக்ல தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஆபரேஷன் செந்தூர். ஆபரேஷன் செந்தூர்னா என்ன? பஹல்காம் அட்டாக்ல கொல்லப்பட்டது எல்லாமே ஆண்கள் தான். மனைவிகள் கண் முன்னாடியே கணவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. கணவன் இழந்தனால இதுக்கு மேல அந்த செந்தூரத்தை அவங்களால நெத்தில வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும், அவங்களோட காயத்துக்கு ஒரு மருந்தாதான் அது ஆபரேஷன் செந்தூர் அப்படின்னு ஆரம்பிச்சு பாகிஸ்தானை அட்டாக் பண்ணாங்க. ஆபரேஷன் செந்தூர் மூலியமா பஹல்காம் அட்டாக்கு பதிலடி கொடுக்கிற விதமா மே 7 அதிகாலையில நம்ம இந்திய ராணுவம் பாகிஸ்தான்ல ஒரு சில இடத்தை அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் மூலியமா சாதாரண மக்களோ பொதுமக்களோ யார் மேலேயுமே அட்டாக் பண்ணல. தீவிரவாதிகள் எங்கெங்கெல்லாம் முகாமிட்டு இருக்காங்களோ அந்த இடத்த மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 9 இடத்துல அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதனால நாடு முழுவதுமே போர் பதற்றம் நிலவிருக்கு. இந்த பதற்றமான சூழ்நிலையில மக்களோட அழுத்தம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற அழுத்தம் தான் நிறையவே இருக்கு. 2019 புல்வாமா தாக்குதல்ல எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த அட்டாக்குமே பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்புமே இருக்கு. இப்போ இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானோட பொருளாதார நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அவங்க கிட்ட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஆல்ரெடியே அவங்க ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விலைவாசி எல்லாமே அதிகமாகி அங்கே இருக்க மக்கள் அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தானோட பொருளாதார நிலை ரொம்பவே வீக்கா இருக்கு. பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ராணுவம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஆஸ் யூசுவல் அவங்க எப்பயும் போல அவங்களோட யுக்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமைதி பேச்சுவார்த்தை மூலமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போதும் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. சப்போஸ் போர் நடந்தா கண்டிப்பா அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இந்த அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க, ஐநா சபையை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இந்தியா அவங்களோட போரை தவிர்க்கணும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் வர்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனாலும் நம்ம பிரதமர் மோடி என்ன உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீவுக்கு போயிருக்க எல்லா ஆபீசர்ஸுமே திரும்ப டியூட்டியில ஜாயின் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்க போயிட்டு இந்திய எல்லையில நம்ம ராணுவத்துக்கு சப்போர்ட்டிவா அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா உத்தரவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி அதிரடியான உத்தரவுல இந்தியா ஃபுல்லாவே ஒரு போர் பதற்றம் நிலவிட்டு தான் இருக்கு. இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் உங்க அக்ஷயா லோகநாதன். கிங் வாய்ஸுடன் இணைந்திருங்கள். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.